ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கிராணி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 முன்னாடியே போட்டாச்சு. இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. அதுலேயும் யாருமே அந்த வியூஸே போல், ஒரு 5 வியூஸாக 4 வியூஸ் தான் போச்சு. இந்த கிராணி விளையாட சொன்ன கமெண்ட்டே ஃபஸ்ட்டு நம்ம தான் காசு கொடுத்து போட்டது. காசு கொடுத்தாலும் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு தான் கேட்டேன். அதனால் இது யாருமே கேட்கல. வெளிலேருந்து சரி யாராவது கேட்பாங்க, ஏதாவது கேம் என்ன வச்சா யாருமே கேட்கல. அதனால் எங்கள் ஃப்ரெண்டே கேட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் இங்கே தான் முடித்தோம். இப்போ நம்ம கன் எடுத்துகிட்டு கிராணிக்காக வெயிட் பண்ணுறோம். ஆனால் கன்னில் புல்லெட் இல்லை. ஓகே, கன்னை தூக்கி போட்டு இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு அந்த பக்கம் போய்ட்டு புல்லெட் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, கிராணி வந்தோடனே கன் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. வந்துட்டோம், வரல, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்னும் வரலையே. இந்த கிராணிக்கு வேறு சில சமயம் சத்தம் கேட்க மாட்டேங்குது. வேறு எங்கேயாச்சும் சத்தம் போடுது போல். அதனால் இது கேட்க மாட்டேங்குது. ஓகே, வந்துட்டோம். நம்ம அப்படியே ஓட்டுற வேண்டியது. மறுபடியும் செக் பண்ணிப்போம். மறுபடியும் இங்கே தான் இருக்கோம். ஓகே, இங்கே தான் நின்றுருக்கா. இப்போ நம்ம சீக்கிரமாக போயிட்டு அங்கே டிவி கிட்ட 3 புல்லெட் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு புல்லெட் மட்டும் ரீலோட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் கிராணி ஒரு நிமிஷத்தை அடிச்சுட்டு வேறு ஏதாவது பண்ண முடியும். ஹேமர் வேறு புதுசாக எடுத்துருக்கோம். ஹேமரை வச்சு போயிட்டு மேலே ஒன்று அடிக்கணும், கீழே வேறு ஒன்று இருக்கும். இப்போ போயிட்டு இங்கே தான் போய் அடிப்போம். ஏன் வெளில சத்தம் போட்டு அடிக்கலான்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாதனால இப்படி அடிக்கிறோம். ஓகே, அங்கேயே கார்கி இருக்கும், அதை வச்சு சத்தம் போடுவோம். இந்த கார்கி வச்சு தான் ஒரு வாட்டி சத்தம் போடுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இந்த கன் எடுத்துப்போம். ஸ்ட்ரெயிட்டாலாம் நிற்க வேண்டாம். போன வாட்டி மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பீடாக அடிச்சிட்டாலாம் நம்ம பார்க்காம கூட போயிடலாம். அதனால் இங்கே இருந்து அடிப்போம். ஓகே, இன்னும் வரல. வந்துட்டா. ஓகே, இங்கேருந்து அடிப்போம். வெளில போயிட்டு இங்கே இருக்குன்னு காட்டிட்டு இல்லை, இப்படியே அடிச்சிட வேண்டியது தான். மறுபடியும் போயிட்டு வெளில போயிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடும். இந்த ஹேமர் எடுத்துகிட்டு இப்போ ஸ்பீடாக மேலே போகிறோம். ஓகே, ஸ்பீடாக மேலே போயிட வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ போயிட்டு அங்கே இருக்க பழகி கீழே தள்ளி விடணும். 1 2. இப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே வைக்கணும். சத்தம் வரும் வந்திருக்குது. கிராணி வேறு எந்திரிச்சிருக்குமான்னு தெரில. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கதான் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே கட்டிங் பிளேஸ் இருக்குது. ஓகே, அந்த ரூமில் போயிட்டு இதை வச்சு கட் பண்ணுற வேண்டியதான். கரெக்டாக இருக்குது கட்டிங் பிளேஸ். ஓகே, இங்கே பார்த்து நடக்கணும். இங்கே நிறைய வாட்டி கீழே உள்ள சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே பார்த்து போயிட்டு உள்ளே அந்த ட்ரைனேஜ் திறந்து விடுறதா இருக்குது. இப்போ அது தேவையில்லை. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ நம்ம கேட்டை திறந்துட்டு இங்கேருந்து போயிட வேண்டியதாக இல்லை. ஒரு நிமிஷம் வேறு ஆகிடுச்சு. இப்போ தான் கிராணி இங்கே தான் வந்துட்டுருப்பா மேலே. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்து போகணும். அதாவது கிராணி இந்த பக்கத்தில் இருக்க கதவு திறந்துட்டு கரெக்டாக இந்த பக்கம் வரும்போது நம்ம அந்த பக்கம் போயிட்டு எஸ்கேப் போயிடணும். இல்லைனா பலி நிச்சயம். ஓகே, கிராணி மேலே வந்துட்டுருக்கோம் பயங்கர வேகமாக. ஓகே, நம்ம கரெக்டாக பார்த்து போயிடணும். இப்போ கரெக்டாக இதை வேறு தாண்டணுமே. ஓகே, கிராணி இந்த பக்கம் வரப்போகிறோம். தாண்டா என்னடா கீழே போயிட்டுருக்கோம். ஐயோ. ஓகே, நம்ம டே 2க்கே வந்துட்டோம். அந்த வாட்டி பார்த்து கிராஸ் பண்ணியிருக்கலாம். இப்படி கீழே ஒரு நாள் இழந்துட்டோமே. கிராணிக்கிட்ட வேறு அடி வாங்கக்கூடாதே இருந்தோம். ஆனால் நம்ம கிராணிக்கிட்ட இது வரைக்கும் அடி வாங்கலை. தெரியாமல் போயிட்டு கீழே தான் விழுந்தோம். கிராணிக்கிட்ட அடியே வாங்கலை இது வரைக்கும். வாங்குவோம் தெரில. இன்னும் எஸ்கேப்புக்கு நிறைய பொருள் தேவை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பக்கம் வந்துடும். கிராணி எங்கே இருக்கோன்னு தெரில. இப்போ நம்ம வேறு நடக்கிறது வேறு முன்னாடி ஸ்பீடாக இருந்தோம். ஐயோ, கிராணி வந்துட்டோம். முன்னாடி வேறு ஓரளவுக்கு ஸ்பீடாக நடந்தோம். இப்போ வேறு கால் நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால கிராணிக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக அதுக்குள்ளே போயிடணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டோம். இதுக்காக தான் கன்று முன்னாடியே நம்ம ரீலோட் பண்ணி இப்போ கிராணி அடிச்சிருக்கலாம். ஆனால் கன்னில் தான் புல்லெட் இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? நிற்போம் ஜூம் அவுட் ஆகிற வரைக்கும். ஓகே, ஜூம் அவுட் ஆகிடுச்சா? ஓகே, ஜூம் அவுட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பக்கம் சுற்றி அங்கே புல்லெட்டுக்கு பார்க்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிருப்பேன். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. 1 hour 20 minutes மேலே போயிடுச்சு. அதனால் அது ஸ்பீடு ஏற்றி தான் கொஞ்சம் சுருக்கி தான் இந்த வீடியோ 50 minutesன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ 1 hour 20 minutes போயிடுச்சு. ஓகே, இப்போ அங்கே போயிட்டு நம்ம புல்லெட்டு எடுத்தே வந்தாச்சு. இப்போ கிராணி வந்துட்டா. இப்போ கரெக்டாக இருக்குது. காலி அடிப்போம். ஓகே, கிராணி கீழே படுத்துட்டா.
இந்த புல்லட் வேறு பறக்குது. இது தூக்கி அந்த பக்கம் போட்டு இப்போ ஸ்பீடாக வந்து மேலே போயிட்டு என்ன இல்லை வெப்பனுக்கு எடுத்து இப்போ இது ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சாவியை கீழே போட்டுருவோம். அப்போ தான் வந்து சவுண்டு கேட்டு கிராணி வருவா. ஓகே, நம்ம வந்து சாவியை கீழே போட்டுட்டு நம்ம இந்த பக்கமாக அந்த பக்கம் ஓடிட வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அடிச்சிடலாமா? சரி ஓகே, அந்த பக்கமாகவே சவுண்டு போட்டு கூப்பிட்ருவோம். ஏன்னா அந்த பக்கம் கிராணி வந்து பாதி வரைக்கும் வந்துருப்பா சாவியை கீழே போட்டதுக்கே. அங்கேயே போயிட்டு சத்தத்தை போட்டுடலாமா? இல்லை இங்கேயே போட்டுடலாம், சுற்றிட்டு வரட்டும். அதுக்கு காலும் அடிக்க போகிறதில்ல, நம்மளை அடிக்காமல் விட போகிறதே இல்லை. சுற்றிட்டே வரட்டும், சீக்கிரம் வந்துடும். ஓகே, கிராணி ஸ்பீடாக வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நேரம் ஆகும் கிராணி வரதுக்கும். நான் கட் பண்ணதால தான் ஸ்பீடாக வருது. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டு மறுபடியும் புல்லட் ரீலோட் பண்ணி வச்சுப்போம், யூஸ் ஆகும். இங்கே ஒன்றுமே இல்லை, மறுபடியும் கீழே போயிட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டாக் பிளேயராக இருந்தால் கொஞ்சம் கம்மியான நேரம் தான் இருக்கும். நான் டிஃபென்ஸ் பிளேயரால் ஒரு மூவும் பார்த்து பண்ணுறதால தான் 1 hour 20 minutes வரைக்கும் போச்சு. இல்லைனா வந்து அட்டாக் பிளேயர்னால் ஒரு 40 minutesலேயே முடிச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த சாவியை கீழே போட்டு கிராஸ் போ எடுத்து அடிப்போம். ஓகே ஓகே, இதோட வந்து கட்டு தான் நடுவில்லாம் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா கிராணி வரதுக்கு 1 நிமிஷம் ஆகும் நிறைய வாட்டி. ஏன்னா வந்து ரீஸ்பான் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வேறு எங்கேயாச்சும் சத்தம் கிடச்சுன்னா அங்கே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து ஓகே பெட்ரோல் இருக்குது, இங்கே நம்பர் 1 இருக்குது. இங்கே போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே வந்து காக்வீலான்னு நினைக்கிறேன், காக்வீல் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இல்லை பார்த்துட்டே போயிடலாம் என்ன இருக்குது. உள்ளே காக்வீல் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்பீடாக வேறு போகணும். கிராணி வேறு எப்போ வேணால் வரலாம். ஓகே, நம்ம கரெக்டான டைமில் வந்து எப்படியும் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ கிராணி அந்த பக்கம் போயிருப்பேன். ஓகே, அந்த தண்ணியில் நடக்கிற சத்தமும் அதுவும் சேர்ந்து. ஆனால் இந்த கன்று போகும்போது செமையாக இருந்துச்சு. அங்கே மாட்டி அப்படியே சுற்றி போய் விழுந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, கிராணி இங்கேயே வந்துட்டா, வாங்கிக்கோ. ஓகே, நம்ம அடியே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இருங்க, என்ன பண்ணுறது, கால்வீல இதை எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஓகே, என்ன பண்ணலாம், சரி போயிட்டு கால்வீல எடுத்துகிட்டு வரலாமா? ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. கிராணியாக மறைஞ்சிட்டா, இப்போ போயிட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்படியே வெயிட் பண்ணுவோம். ஓகே, கிராணி மறைஞ்சி அங்கே வந்து போயிட்டுருக்கா. ஐயோ, எங்கடா இருக்குது அந்த கிராஸ் போவு? ஓகே, அடிப்போம், வாங்கிக்கோ. இப்போ தான் அடித்தோம், அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிட்டு என்னென்னவோ பண்ணிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே போயிட்டு பேர்ட் சீடு எடுத்துகிட்டு அந்த பேர்டு கொடுத்து அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேர்டுக்கிட்ட என்ன இருக்குது எனக்கும் தெரில. ஓகே, இப்போ சீக்கிரமாக போயிட்டு அங்கே பேர்டுக்கும் கொடுத்துட்டு அது இங்கே என்ன இருக்குதோ அதை போய் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரணும். இது வேறு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே ஒரு நடுவில் ஒரு பேக் இருக்கிறதுனால தட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் சத்தம் கேட்டு கிராணி வந்துடுவோம், பயமாக இருக்குது. ஓகே, இங்கே மாஸ்டருக்கு இருக்குது. நான் வந்து எல்லா பொருளும் கலெக்ட் பண்ணுவேன். ஏன்னா மறுபடியும் போயிட்டு கலெக்ட் பண்ண முடியாது. அந்த எஸ்கேப் தேவையில்லாம கூட கலெக்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதுதான் கிடைக்குது, அதனால தான் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ இது கீழே போட்டு நம்ம சத்தத்தை போட்டு நம்மளோட கிராஸ் போ எடுத்து அடிப்போம் கிராணியை. ஓகே, கரெக்டாக வந்து ட்ராப்பெல்லாம் போடுது. என்ன நான் இங்கே தான் இருக்கேன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு ட்ராப்பு போகிறேன்னா முன்னாடி வருது. அவ்வளோதான், இடம் விழுந்தாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் போயிட வேண்டியதான். ஓகே, அங்கே கீ இருக்குது, அந்த பக்கம் போயிடும். ட்ராப் இருக்குது. ஐயோ, ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு. ஐயோ, ட்ராப்லேருந்து வெளில வரது கூட தெரிலையே, என்னடா பண்ணுறது? சாவி எடுக்க முடியுது, ட்ராப்லேருந்து வெளில வரதுக்கு கொஞ்சம் தெரிலையே, எப்படி வெளில வரும்? ஓகே, இப்போ கரெக்டாக ஒர்க்காது. போன வாட்டி பக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சாவி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது. கொஞ்ச நேரத்தில் வந்து நான் கூட வந்து கேம் அவ்வளோதான் நினச்சிட்டேன். ஓகே, இப்போ போயிட்டு மறுபடியும் இந்த சாவியை போடுவோம். அந்த டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஒரு வாட்டி. சரி ஓகே, கிராஸ் போ எடுப்போம். கிராஸ் போவும் அதோட ஏரோவும் எடுத்து கரெக்டாக வச்சுப்போம். கிராணி வரட்டும். ஓகே, அடி, அவ்வளோதான். கிராணியை ஒரு அடி அடிச்சாச்சு. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நிறைய கட் பண்ணியிருக்கோம்.
அதனால தான் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதனால தான் ஓகே. இங்கே ஒரு புல்லட் இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லை, முன்னாடி பார்த்த இடத்தையே மறந்து போயிட்டு அங்கேயே பார்க்குறோம். ஓகே, இங்கே ஒரு புல்லட் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ மேலே போயிட்டு ரெடியாக இருப்போம். கிராணி இன்னும் மறையிலையா, பரவாயில்ல. இங்கேருந்து வெயிட் பண்ணுவோம், மறைஞ்சி மறுபடியும் வர வரைக்கும். சத்தத்தை வந்து இப்போ போட்டாச்சு. ஐயோ, இது மேலேயே மாட்டிக்கிச்சு. இந்த வாட்டி கரெக்டாக போ. ஐயோ, இது சத்தம் போடான்னு பார்த்தா சத்தமே வர மாட்டேங்குது. சரி ஓகே, கிராணி வரட்டும். சத்தமாக முக்கியம். என்னது சவுண்டே கேட்கலையோ. ஓகே, மறுபடியும் வந்துட்டா. வாங்கிக்கோ. இதோ ஒரே புல்லட்டு கரெக்டாக இறக்கியாச்சு காலில். ஓகே, இப்போ போயிட்டு மேலே போயிட்டு என்ன எடுக்க போகிறோன்னா, இங்கே வந்து ஏதாவது இருக்குதா? இங்கே தானே கட்டிங் பிளேஸ் எடுத்தோம். ஐயோ, மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்து தேடுறோமே. சரி ஓகே, இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். ஹேமர் எடுத்துகிட்டு ஸ்பீடாக கீழே போகிறோம். எதிர்க்க மட்டும் வந்துடாமல் இருந்தால் சரி. ஓகே, ஹேமர் எடுத்துகிட்டு வந்தாச்சு கீழே. இப்போ என் ஹேமர் எதுக்குன்னா, இப்போ அந்த பக்கம் வேறு போகணும் நம்ம. அதனால் வந்து இப்போ இந்த ஹேமரை போட்டுட்டு சத்தத்தை போட்டுட்டு இதில் தான் புல்லட் இல்லையா, கிராஸ் போ எடுத்துகிட்டு அடிக்க போகிறோம் கிராணியை. ஓகே, ஆனால் இந்த ஹேமரை போடுறப்போ மட்டும் பில்டிங்கும் உடையிற மாதிரி இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் அடிச்சு இங்கே கூப்பிட்டு வந்து அடிக்கிறேன். என் பில்டிங் இந்த ஹேமர் வச்சு உடைக்கிறேன். இவரான் ஒன்று வந்து எனக்கு எந்த ஒரு வெப்பனையும் வச்சு என்னை அடிக்காமல் தைரியமாக வெளில வாடா, அப்போ காட்டுறேன் நான் யாருன்ட்டு. அப்படி தான் வந்தால் என்னை அடித்து பொழந்துடுவியே. அதனால தான் உன்னை அடிச்சுட்டு தைரியமாக வெளில வரும். ஓகே, இப்போ இந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து ஸ்பீடாக ஓட்டுற வேண்டியதான். ஏன்னா வந்து கிராஸ் போல் 30 செகண்ட்ஸ் தான். இதுலையாச்சு ஐயோ ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டோமோ. இப்போ மறுபடியும் இந்த ஹேமர் வச்சு சவுண்டு போடுறோம். ஓகே, இந்த ஹேமர் வச்சு அடிக்கும் போதாலும் கீழே வந்து உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. அதனால தான் கிராணி கோவமாயிட்டு நம்மளை கத்திக்கிட்டு இருக்குது. அதனால் பரவாயில்ல, இது வரைக்கும் ஒரு அடி கூட வாங்கலை. ஆனால் இன்னும் சீவர் திறந்து கூட பார்க்கலையே. சீவர் கீ எடுக்கணும் புக்கை வச்சுட்டு, அதோட கிராணிக்கில் சண்டை போட்டுட்டு எடுக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ அந்த பிளாங்கில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பிளாங்க் ஏரியாவில் என்ன இருக்குது? ஐயோ, கதவு கிட்டலாம் போயிட்டு இது பண்ணிருக்கோம். பிளாங்கில் வந்து ஸ்பெஷல் கீ இருக்குது. ஸ்பெஷல் கீ கிட்டே ஏதாவது இருக்கலாம். இப்போ ஸ்பீடாக இங்கேருந்து ஓட்டுற வேண்டியதான். இன்னும் கிராணி கிளம்பவே இல்லையா? 30 செகண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கிராணியை மறைஞ்சிடுச்சு. இங்கே ஏதோ ஐயோ இங்கே தான் இருக்குதா, மறைஞ்சி மறுபடியும் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஹேமரை போட்டு மறுபடியும் இதை உடைப்போம். வா வா வா. மறுபடியும் சொல்கிறேன்டா, ஹேமரை கீழே போடாதடா. அப்படி போடுவேன்னா உன்னை அடித்து பொழந்துருவேண்டா. அதுதான் நான் தான் உன்னை கிராஸ் போலியும் அடிச்சிட்டேன்ல, அப்புறம் அமைதியாக இரு. ஓகே, இந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரணும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் பண்ணால், போன வாட்டி வந்து நம்ம ஹேமர் எடுக்க போகும்போது வந்து ஷார்ட் கன் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கிராஸ் போல் அடிச்சிருக்கிறதுனால வந்து இங்கே மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம வந்து அங்கேயே போயிட்டு ஒழிஞ்சிக்கலாம். மறுபடியும் வந்து இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். ஓகே, ஸ்பீடாக போயிடுவோம். ஏன்னா வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது கண்டிப்பாக அடி வாங்கிடுவோம். போன வாட்டி வந்து அதை கரெக்டாக பண்ண தெரியாமல், கரெக்டாக கிராஸ் பண்ண தெரியாமல் நம்ம போயிட்டு முன்னாடியே அடி வாங்கியாச்சு. இப்போ வந்து இது அது மாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து ஷார்ட் கனில் புல்லட் எடுத்துகிட்டு வந்து அடித்து தான் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எங்கேயாச்சும் சத்தம் போட்டு கிராணியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இல்லைனா கிராஸ் போ வச்சு அடிச்சிட வேண்டியதுதான். வேறு பக்கம் சத்தம் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம சத்தம் போட்டுட்டு கிராணி வந்து இப்போ வருவா. ஓகே, நம்ம வந்து ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கிராணி வந்துட்டேன். படிக்க வேண்டியதுதான். பட்டன் அடிச்சுட்டு இப்போ இந்த ஏரோவோடு இருக்கணும். இது வேறு வந்து ரோல் ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஓகே, இது எடுத்தாச்சு. இப்போ ஸ்பெஷலுக்கு எடுக்கலாமே. இப்போ என்ன பண்ணுறது? மேலே போயிட்டு வேறு இது எங்கேயாச்சும் எதுவுமே இல்லை. இங்கே வந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து லூஸ் மாதிரி வந்துட்டோமே. ஐயோ, எதுக்கு வந்தோம் எதுக்கு அடிச்சோம்னே தெரியாமல் வந்து ஒரு தடவை தெரியாமலே அடிச்சிட்டோம். சரி பரவாயில்ல, மறுபடியும் கூப்பிடுவோம். ஆனால் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஓகே, மறுபடியும் இங்கே சத்தம் போட்டு கூப்பிட்டு மறுபடியும் அடிப்போம். ஒரு டைம் வேஸ்ட் அடிச்சு, சும்மா போய் பார்த்துட்டு வர்றதுக்கே வேஸ்ட் அடிச்சு. இந்த வாட்டி போயிட்டு புல்லெட்டை ரீலோட் பண்ணிட்டு வரணும். ஓகே, கிராணி வருது. ஓகே, அடித்தாச்சு. ஓகே, கிராணி அடித்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம போயிட்டு அங்கே கீழே வந்து காக் வீல் இருந்துச்சு. அந்த காக் வீல் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வரணும். ஏன்னா 30 செகண்ட்ஸ் தான். அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி நடக்கிற சத்தம் வேறு கேட்கும். அதனால் ஸ்பீடாக போகணும். குறுக்கால் வந்துடக்கூடாது. ஓகே, வரல. இப்போ அது எப்படியோ தப்பிச்சாச்சு. இப்போ தான் மறையிறாளா? ஐயோ, ஓவர் ஸ்பீடாக வந்துட்டோமோ. சரி ஓகே, நம்ம வந்து மறுபடியும் வந்து இந்த பக்கம் ஏதோ வராளான்னு செக் பண்ணிப்போம். ஓகே, வரல. இங்கேயே சவுண்டு போட்டு கூப்பிட்றலாம்.
காக்வீல் எடுத்து இல்லை இந்த பக்கமாகவே போடலாமா இல்லை அந்த பக்கம் போடலாமா? மாஸ்டருக்கு எடுத்து இந்த பக்கமாக போடுவோம் படிக்கட்டுலேயே. ஓகே, படிக்கட்டில் சாத்தான் போட்டாச்சு. கிராஸ்போ எடுத்தாச்சு. ரீலோடும் பண்ணியாச்சு. இப்போ கிராணி வரது மட்டும்தான் மிச்சம். ஓகே ஓகே, கிராணி வந்துட்டா. இப்போ காலில் அடிக்க போகிறோம். இல்லை, நம்மளை பார்த்துட்டுக்கப்புறம் அடிப்போம். அப்போ தான் அது எதுக்கு அடிக்கிறான்னு தெரியும். பார்க்காம அடிச்சிட்டானே யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாமல் போயிடும். இதனால் நம்ம பார்த்ததுக்கப்புறமா அடிப்போம். ஓகே, இங்கே ஏதாவது இங்கே பேட்லாக் கோடு இருக்குது, முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, இங்கே புக்கு இருக்குது. இந்த புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சுட்டு வரலாமா? இல்லை, அதுக்குள்ளே டைம் வேணும். இந்த புக்கு இங்கேயே கொண்டு வந்துடலாம். நம்ம டிஃபென்ஸ் பிளேயரால் தான் இப்படி பொறுமையாக ஆட்டிருக்கும். அட்டாக் பிளேயிங் ஆட வேண்டியதுதான் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, அட்டாக் பிளேயிங் ஆடினா ஹெல்த் இருக்காது, அதாவது நாட்களே இருக்காது. அட்டாக் பிளேயிங் மட்டும் இவ்வளோ நேரத்துக்கு ஆடி இருந்தனுக்கோ இந்த இவ்வளோ பொருளெல்லாம் கிடச்சிருக்காது, நம்மளுக்கு டெத்து தான் கிடச்சிருக்கும். ஓகே, ஐயோ கிராணி இப்போ தான் ஸ்பான் இருக்கான் போல். சத்தம் போட்டதுக்கு அதுக்கு முன்னாடியே போட்டோம், ஸ்பான் ஆகாது முன்னாடியே, அதனால் சத்தம் கேட்கல. ஓகே, இப்போ மறுபடியும் கிராஸ்போ எடுத்துட்டு டாட் ரீலோட் பண்ணிட்ட வேண்டியதான். ஓகே, இப்போ கிராணி வருவாளா பார்ப்போம். ஓகே, கிராணி வந்துட்டா. இப்போயும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு நம்ம இங்கே இருக்கணும் காட்டிடலாம். ஓகே, கிராணி இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ காலையில் அடிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ என்ன வருதுன்னா புல்லட் எடுத்து வச்சுக்கலாமா? என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு புக்கு வச்சுடலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிற சீவர் எஸ்கேப். புக்கு நிறைய தேவை. அங்கே வேறு ஒரு ட்ராப் இருக்குது. இரு ரிமோட் இருக்குது இங்கே. ஸ்பீடாக ஓட்டுற வேண்டியதான். ஐயோ ட்ராப்பில் வேறு மாட்டிக்கிட்டோமே. கிராணி நடுவில் மட்டும் வந்துடக்கூடாது. ஐயோ கிராணி வரா. ஸ்பீடாக ஓடுற கிராணி பார்த்துட்டேன் நம்மளை. நம்ம இப்போ ஸ்பீடாக போகணும். ஓகே, கிராணி வராளா? ஐயோ கிராணி வந்துட்டான். பரவாயில்ல, நம்மக்கிட்ட புல்லட் இருக்குது. கிராஸ்போ டாட் அங்கே தான் இருக்குது. ஓகே, கிராஸ்போ எடுத்தாச்சு, டாட் எடுத்தாச்சு. இதோ வாங்கிக்கோ. பாலிஸோட ஃபாலோ பண்ணுது. போயிட்டு வா. அவ்வளோதான், படிக்கட்டிலே முடிச்சாச்சு ஜோலியை. அவ்வளோ தூரம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அடி வாங்கு. அந்த ரிமோட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் ஸ்டிக்கர் இருந்தால் அப்படியே தப்பிச்சிடலாம். ரஸ்டி பேட்லாக் கீ மட்டும் எப்படியாச்சும் கண்ணை பிடிச்சி தப்பிச்சிடலாம். ஸ்டிக் இருக்குமா? அட பாவீங்களா, ஒன்றுமே இல்லையாடா. பெப்பர் ஸ்ப்ரே ஆச்சு கிடச்சிச்சு. இது எப்பயாச்சும் ஒரு வேளை டாட்டு கூட எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா பெப்பர் ஸ்ப்ரே வச்சு தப்பிச்சிக்கலாம். மூஞ்சில் அடிச்சுட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் சத்தத்தை போடுவோம். ஓகே, இப்போ மறுபடியும் சத்தத்தை போட்டு கூப்பிடுவோம் கிராணியை. ஓகே, காக்வேல் எடுத்துகிட்டு சத்தத்தை போடலாமா? சரி, ஓகே, காக்வேல் எடுத்துகிட்டு அங்கே தூக்கி போட்டுட்டு கிராஸ்போவும் டாட்டு எடுத்துகிட்டு இப்போ கிராணியை மறுபடியும் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு அங்கே சீவருக்கு இருந்துச்சுன்னா சீவரை திறக்க வேண்டியது தான். ஓகே, கிராணி இப்போ வந்துடுச்சு. படிக்க வேண்டியதான். இப்போ இன்னும் 2 பொருள் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ரஸ்டி பேட்லாக் கீ, அதுக்கப்புறம் உட்டன் ஸ்டிக்கு. அது வேறு நம்ம போயிட்டு தேடணும். அங்கே சீவரில் கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ சீக்கிரமாக போயிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம போயிட்டு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். சீக்கிரமாக போயிட்டு கீ இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கே இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே முன்னாடியே டைம் ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சம் எண்ணிட்டேன், ஒரு 2 செகண்டுக்கு 3 செகண்டுக்கு, அதனால் டைம் ஆயிடுச்சு. ஓகே, கிராணியும் மறைஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் சத்தத்தை போட்டு கூப்பிட வேண்டியதான். இந்த வாட்டி கரெக்டாக போயிட்டு அந்த சீவர் கீ இருக்குதான்னு பார்த்துட்டு வர வேண்டியதான். கிராஸ்போ எடுத்தாச்சு, டாட் எடுத்தாச்சு, கரெக்டாக இருக்குது. கிராணி மட்டும் வந்தேன்னா அடிச்சிடலாம். கிராணி வந்துட்டான், வாங்கிக்கோ. ஓகே, அடித்தாச்சு. இப்போ அந்த டாட் வேறு கரெக்டாக இருக்கணும். டாட். ஓகே, இப்போ ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் சீவர் கீயை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பெஷல் கீ வச்சுட்டு போன வாட்டி கீழே விழுந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாமா? இல்லை, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டி நம்ம கரெக்டாகவே இருப்போம். ஓகே, இது நான் கட் பண்ணியிருக்கேன். கிராணி பார்க்கல. இப்போ நடந்து போகிற மாதிரி பார்க்குறாங்கல்ல, இது கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கா. ரொம்ப நேரமாக நானும் இப்படி தான் நின்றுருக்கேன். சரி, பாப்பான்ட்டு. ஓகே, இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக போயிடும். ஓகே, இன்றைக்கி மிஷின் சக்ஸஸ். கரெக்டாக போயாச்சு. இப்போ போயிட்டு இந்த பக்கமாக போயிட வேண்டியதான். அப்படி போனோன்னா அங்கே ஏதாவது ட்ராப் இருக்கும். ஓகே, அப்படியே போயிட வேண்டியது. ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கணுமே. கிராணி மட்டும் இப்போ வரக்கூடாது. நம்ம வேறு இன்றைக்கி அடியே வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஓகே ட்ராப் எடுத்து வச்சு பின்னாடி பார்க்கக்கூடாது. அப்படியே ஓட வேண்டியதான். பின்னாடி பார்த்து ஒரு வேளை வந்தால் எனக்கு லேட் ஆகிடும்.
ஸ்பீடாக ஓடு. கிராணி வர மாதிரியே தெரில. புரியல, நம்ம தான் வந்து தேவையெல்லாம் போய் போகிறோம். ஓகே, கிராணி வந்து வரல. கிராணி வந்து வந்தால் ஒரு சத்தம் வர துரத்துறது, அந்த சத்தமே வரல. ஏன்னா வந்து கிராணி வந்து அந்த கதவை திறக்க அந்த பக்கம் போயிட்டா, நம்ம ஓடினதே பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ சத்தத்தை போடல, ஆனால் கிராணி வந்து கரெக்டாக நம்மளை பார்த்துட்டா. ஓகே, இப்போ அடிச்சிட வேண்டியதான். ஓகே, அடித்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட ஷார்ட் கன் எடுத்துகிட்டு நம்ம மேலே போக போகிறோம். அங்கே ஸ்பெஷல் கீ செட் பண்ணோம் தெரியுமா, அங்கே ஒரு ஸ்பைட் இருக்கும், அங்கே ஏதாவது இருக்கிறதுக்காக நம்ம மேலே போகிறோம். இந்த ட்ராப்பில் வந்து நான் வேணும் தான் மாட்டினேன். ஏன்னா வந்து கிராணி கிட்ட சேசிங்கில் போயிட்டு இருந்த மாதிரி போன வாட்டி கூட இதே மாதிரி மாட்டினோம். ஆனால் கிராணி அந்த வாட்டி நம்மளை பார்க்கல. எல்லா வாட்டியும் அதே மாதிரி நடக்காது. ஓகே, இங்கே புல்லெட் இருக்குது. இப்போ அந்த ரெட் கலரில் கரெக்டாக சுட்டுனா அது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. சுட்டுட்டோம், ஆனால் க்ளோஸ் ஆகலை. ரெண்டாவது புல்லெட்டுனா சுட வேணாம், கிராணி வந்துடுவா. நம்மளோட டாக்டிக்கை மட்டும் பாருங்க. இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். கிராணி வந்து வந்துடுவா சீக்கிரமாகவே. ஓகே, கிராணி வராலாம், வெயிட் பண்ணுவோம். கிராணி வந்துருக்கணும். வந்துட்டு ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக வந்துட்டு நிற்கிறேன். புல்லெட் இருக்குது, வாங்கிக்கோ. ஏன்னா வந்து இப்போ 3 புல்லெட்டாக அது சுட்டுருந்தோனுக்கோ நம்ம நேரத்துக்கு கதை காலி. இப்படி குதிச்சு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஓடுற ஸ்பீடு இன்னும் குறைஞ்சிடும். குறையாமல் இருக்கிறது தான் இப்படி சுட்டு தள்ளணும். இதுதான் லாஸ்ட்டு புல்லெட்டு. இதுக்கு மேலே ஒர்க் ஆகுது, அது திறக்க முடியல. அவ்வளோதான், இப்போ ஸ்பீடாக கீழே போக வேண்டியதான். ஓகே, இங்கே ஏதாவது இருக்குதா? இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டை விட்டு போடான்னு எழுதியிருக்குது. ஓகே, நம்ம வந்து சேர்ந்தாச்சு இந்த இடத்துக்கு. இப்போ சத்தத்தை போட்டு கிராணியை கூப்பிட்ருவோம். பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது, ஆனால் யூஸே பண்ணல. ஓகே, இப்போ இந்த கன் எடுத்துகிட்டு சத்தத்தை போட்டுற வேண்டியதான். போடு. ஆனால் இங்கே இது மாட்டிக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு தடவை வந்து கரெக்டாக போய் விழுந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இது வெளில போட்டு சத்தத்தை கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு கிராஸ் போ எடுத்துகிட்டு டாட்டையும் எடுத்துகிட்டு கிராணி அடிச்சுட்டு இப்போ போயிட்டு சீவரை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, கிராணி அடிச்சிட வேண்டியதான். ஓகே, கிராணி அடித்தாச்சு. இப்போ இந்த கிராஸ் போ இங்கே போட்டுட்டு இப்போ அந்த சீவருக்கு போய் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, நான் கூட வந்து கிராணி வந்து நடுவில் ட்ராப் போட்டிருக்கோன்னு நினச்சேன். ட்ராப் போட்டில். ஓகே, இப்போ வந்து இந்த சீவருக்கு எடுத்துகிட்டு இப்போ அந்த சீவரை போயிட்டு ஓப்பன் பண்ண வேணாம், டைம் ஆகிடும். அதுக்குள்ளே கிராணி மேலே ஏறி இறங்கிட வேண்டியதான். அப்படி வந்து தலை மேலே ஏறி வந்தாச்சு. இது மட்டும் கிராணி வந்து அடிக்காமல் ஏறி வரணுன்னா நம்மளும் அடித்து கொடுக்க போட்டுரும். ஓகே, இப்போ சத்தத்தை போட்டாச்சு. ஒரு கீக்கு ஒரு சவுண்ட் இருக்குது. மாஸ்டர் கீக்கு வேறு மாதிரி சவுண்ட் இருக்கும், சீவர் கீக்கு வேறு மாதிரி சவுண்ட் இருக்கும். ஒரு ரஸ்தானை கீக்கில் போட்டால் சீவர் கீக்கு அந்த மாதிரி தான் சவுண்ட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த கிராஸ் போ எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ அடிச்சிட வேண்டியதான். கிராணியை அடித்தாச்சு. இப்போ போயிட்டு அந்த சீவரை வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து இந்த சீவரை ஓப்பன் பண்ணி அந்த ரஸ்டி பேட்லாக்கி வேறு தேடணும். அதுக்கப்புறம் அந்த உட்டன் ஸ்டிக்கு வேறு அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த சீவர் கீ வச்சுட்டு நம்ம போயிட்டு சீவர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ தான் வந்து நம்ம சீவர் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த சீவர் ஓப்பன் பண்ணோம் ஸ்க்ரூ ட்ரைவராக, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செயின் கட்டரை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ரெடியாக இருக்க வேண்டியதான். அதுக்குள்ளே வந்து கிராணி எந்திரிச்சு, அதனால் சத்தம் போட்டு நம்ம கிராஸ் போய் எடுத்து அடிச்சிட வேண்டியதான். ஓகே, கிராணி வந்து அடித்தாச்சு. ஓகே, ஆமாவும் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சீவருக்குள்ளே போட்டுற வேண்டியதான். இதே மாதிரி நம்ம வந்து செயின் கட்டரும் எடுத்துகிட்டு போய் போடணும். ஓகே, ஓகே, உள்ளே போட்டாச்சு. இப்போ வேறு வந்து செயின் கட்டுறீங்க தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு அப்படியே குதிச்சிட வேண்டியதான். நம்மளும் அவ்வளோதான், குதிச்சிட வேண்டியதான். ஓகே, குதிச்சோடனே காலில் வந்து கொஞ்சம் அடி விழும். இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுவான். கிராணி மேலே இருக்குமா? கிராணியோட தரிசனத்தோடு போகலான்னு நினச்சேன்னா கிராணி இல்லை. இப்போ அந்த வந்து ஏஞ்சலினாவே வந்து கீழே வந்து பயங்கர வெறியாக இருப்பாள். அது விட ஹார்ட் மோடு, ஓடுறது ரொம்ப கஷ்டம். சரி பரவாயில்லவா உள்ளே போவோன்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த செயின் கட்டை எடுத்து நம்மளும் போயிட வேண்டியது. இங்கே ஏதோ டனல் மாதிரி இருக்குது, கேட்டு போட்டானா இருக்குது. நம்ம ஃப்ரெஞ்சு எடுத்துருக்கோம், இதுக்குள்ளே போக முடியுமா என்னன்னே தெரிலையே. இது ஒரு கேப்பாக இருக்குது. சரி, அது அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இப்போ இந்த குதிச்சிட வேண்டியதான். ஓகே, இங்கே க்ரீன் கலராக இருக்கிறதுனா கிராணியோட பூச்சாதான். ஐயோ, இப்போ வந்து நாம் வேறு இது எடுக்கணுன்னா ஒன்று பார்த்தோம், அது பேரோட மறந்துச்சு. அதுவே போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். எங்கேயாச்சும் கிராணி இருக்குமா, கிராணியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இதை முன்னாடி பக்கமாக தட்டி விடுவோம். ஐயோ, பின்னாடி பக்கம் வந்துடுச்சு. சரி ஓகே, கிராணி வர மாதிரியே இல்லை. இப்போ வந்து நம்ம உள்ளே போக வேண்டியதான். ஏன் சொல்லிட்டீங்கன்னா இருக்காளா? ஐயோ, கிராஸ் பண்ணிட்டு போயிட்டா.
ஐயோ இங்கே பயமாக இருக்குது. சரி அவள் அந்த பக்கமாக போயிருக்கா, நம்ம இப்படிக்கா போயிட வேண்டியது இந்த ரூம்குள்ளே. இங்கே வந்து எதாவது இருக்குமா? சரி ஓகே, இது திறந்து பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. அதுக்கு 2 காக்வீல் வேணும். ஒரு காக்வீல் நம்மக்கிட்ட இருக்குது. ஏஞ்சல் என்ன இப்போதைக்கு வரல, அதனால் இந்த செயின் கட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா? ஓடி போய் பார்க்கலாம். ஏஞ்சலின் இருக்காளா? ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலும் நம்ம இப்போ லெஃப்ட் கட் பண்ணி ஓடிட வேண்டியது இதே மாதிரி தான். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக இந்த சந்துக்குள்ளே கரெக்டான டைமிங்கில் போகணும். ஏஞ்சலினா பயங்கர ஸ்பீடாக வருவாள். ஓகே, வெற்றிகரமாக இது வந்தாச்சு. இங்கே கட் பண்ணுற வேண்டியதான். எப்படி நிற்கலாம் பாருங்கள். நான் மாட்டுவேன் நினச்சேன், மாட்ட மாட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஏந்திரிச்சு இப்படிக்கா வந்து குனிஞ்சு ஓட்டுற வேண்டியது. ஐயோ பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. மாட்டிடுவோமோ பார்க்கலாம். ஐயோ ஏஞ்சலின் வரா. இங்கே இன்ஜின் பாட்டு இருக்குது. இன்ஜின் பண்ண தூக்கிட்டு போகலாமா? ஐயோ இன்ஜின் பாட்டுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட நினச்சிட்டோமே. இப்போ இந்த லிஃப்ட்டுக்குள்ளே உடனே ஏற்ற வேண்டியதான். ஓகே, லிஃப்ட் ஏறியாச்சு. ஐயோ ஏதோ ஆகிடுச்சு. லிஃப்ட்டை மூட்டுற வேண்டியதான். ஐயோ ஃபோன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியாமல் ஃபோனை எங்கேயாவது தூக்கி போட்டோம். ஓகே, இதோட நம்பர் வந்து 1 தான். நம்ம கீழே பார்த்தாச்சு. ஓகே, 1 திறந்துட்டு 1க்குள்ளே என்ன இருக்கும்? ஓகே, வாட்டர் மெலன் இருக்குது. இந்த வாட்டர் மெலனை போயிட்டு கட் பண்ணிட்டு இது கூட ரெஸ்டி பேடில் கீ இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே போகிறோம். ஓகே, வந்தாச்சு. ஏஞ்சலினா இங்கே இல்லை. ஆனாலும் வந்து எனக்கு என்ன பழக்கம் தெரியுமா? ஏஞ்சலினா எங்கே இருக்கான்னு தெரியாமல் இதே மாதிரி வந்து ஏஞ்சலினா பார்க்குற வரைக்கும் அப்படியே நின்றுருப்பேன். எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்படி வந்து நம்ம ஓடி வந்து செயின் கட்டு எடுத்துகிட்டு ஓடி வந்து ஒரு சந்துக்குள்ளே இருந்த பூந்த அங்கே வந்து ஏஞ்சலினா இருப்பாளோன்ற பயத்தில் தான் அப்படியே நான் வேடி பார்த்துட்டே இருப்பேன். ஏஞ்சலினா எங்கேருந்து வராளோ. ஓகே, அங்கே நடந்து போயிட்டுருக்கா. ஐயோ நம்மளை பார்த்துட்டா மறுபடியும் லிஃப்ட்டை மேலே அழுந்துடா. ஐயோ டைமிங் கரெக்டாக இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து லிஃப்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த திறந்துட்டு ஒரு 2-3 வந்து இப்படி சுற்றிட்டு ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு அப்போ போய் பார்க்கலாம். இப்போ போயிருப்பா. ஓகே, இப்போ வந்து இந்த கேட்டில் வந்து இந்த ஐயனை போட்டுட்டு இப்போ கீழே இறங்கி பார்க்கலாம். போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏஞ்சலினா இல்லை. இப்போ வந்து இது பட்டுன்னு ஸ்பீடாக திறந்துட்டு இப்போ அதே சந்துக்குள்ளே பூந்துட வேண்டியதான். எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஓட வேண்டியதான்னு கேட்டிங்கன்னா பயம், அந்தளவுக்கு பயம். ரெஸ்டி பேடில் கீ இங்கே வந்து என்ன போட்டிருந்து படித்து பார்க்க தான் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணேன். ஓகே, இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இருக்காளா. ஓகே, இல்லை. இப்போது இங்கே நின்று பார்க்கலாம். அந்த சந்துக்குள்ளே இருக்காளா? இல்லை, இங்கேயும் இல்லை. இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு நின்றுருந்தேன். சரி, அப்போ இடையே போர் அடிச்சிச்சு. ரொம்ப நேரமாக நின்றுருந்தேன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 நிமிஷமாக நின்றுருந்தேன். அப்படியே போர் அடிச்சு சரி இந்த சந்துக்குள்ளே இருக்கலாம் பார்த்தானுக்கு வந்துடுவான்ட்டு இந்த சந்துக்குள்ளே கூட 3 நிமிஷம் நின்னாச்சு. 2 நிமிஷத்துக்கிட்ட நின்னாச்சு. இன்னும் வந்து ஏஞ்சலின் நம்மளை பார்க்கவே இல்லை. சரி நானும் பாப்பான்ட்டு பார்த்துட்டா. ஓகே, பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த சந்துக்குள்ளே இப்படி வரும்போது நம்ம இப்படி ஓடுற வேண்டியதான். எப்படி டேக்காக கொடுத்தாச்சு. இந்த சந்துக்குள்ளே பூந்துட வேண்டியதான். இப்போ போயிட்டு இதை வெளில தூக்கி போட்டுற வேண்டியதான் இந்த கார் ஷெட்டுக்கிட்ட. கிராணி வருவாளா? தூக்கி போடே போயிடுச்சு. கிராணி வருவாளான்னு பார்க்கலாம். ஓகே, கிராணி வந்து பார்த்துட்டு அப்படிக்கா ஓடிட்டா. இங்கே வந்து பார்த்து எங்கே ஓடுறா? இதுதான் எனக்கும் புரியல. அப்படி என்ன இருக்குன்னேன்னு தெரில. இப்படி பார்த்துட்டு எதுக்கு அந்த பக்கமாக போகிறோம்? நம்ம இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எப்படி அந்த பக்கமாக போகிறோம்? இந்த பக்கத்துலேருந்து அந்த தண்ணியெல்லாம் வருது கிராணி விடுது. அதுக்கு வந்து ஏதோ ஒன்று பொருள் நம்மக்கிட்ட இருந்து நம்ம பார்த்தாச்சு. அது வந்து இப்படி வந்து நம்ம எங்கே போகிறோமோ இருங்க நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. அது வந்து இப்போ வந்து வெளில போகும்போது நான் சொல்கிறேன் இருங்க. இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் தெரியுமா? இப்போ நம்ம லெஃப்ட்டு தான் திரும்பணும். அதுவே ரைட்டு திரும்பிட்டு அங்கே 2 சந்து இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க சந்துக்குள்ளே போயிட்டுன்னா அப்படியே அங்கே வந்து வேறு இடத்துல இருக்கும். நம்ம வந்து ஒரு கன் எடுத்து ஒன்று சுட்டோம் தெரியுமா? அந்த இடத்துக்கு போய்டும். இன்னொன்று திரும்பினீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 பக்கத்தில் எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. பட் ஆனால் வந்து இந்த 2த்துலேயும் ஏதோ ஒன்றுத்தில் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேரோட எனக்கு மறந்துச்சு. அது தெரிஞ்சிருந்தால் அதோட பேர் தெரிஞ்சிருந்தால் அதுவும் எந்த பக்கம் ஃபஸ்ட்டு சைடு இல்லை செகண்ட் சைடு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இங்கே சேஃப்க்கு இருக்குது வந்தாச்சு.
பத்தியா நம்மளை வந்து கொல்றதுக்காக எப்படி வந்து வெறி கொண்டு நிற்கிறான்ட்டு. ஆனால் வந்து அவளுக்கு இப்போ டேக்காக கொடுத்துட்டு நம்ம ஓட தான் போகிறோம். இப்போ இந்த சேஃப் கீக்குள்ளே வந்து ரஸ்டி பேடில் கீ இருக்கணும், இல்லைனா அந்த உட்டன் ஸ்டிக்கு மட்டும் இருக்கணும். ஓகே, இப்போ டேக்காக கொடுத்து ஓடிட வேண்டியதான். ஓடே ஓடே. இப்போ வந்து அப்படிக்கா இருந்து வருவா, வராளா? வந்துட்டா. ஓடு 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 ஓடே. இப்போ இதுக்குள்ளே குனி கிட்ட வந்துட்டா. ஓடு ஓடு ஓடு. சேஃப் கீ எடுத்துகிட்டு இப்போ அந்த பக்கம் ஓடிட்டு இந்த கார் ஷெட்டு கிட்ட மறுபடியும் வந்து இந்த சேஃப் கீ போட்டுற வேண்டியதான். ஓகே, ஏஞ்சலி நீங்கள் வந்தாலான்னு பார்த்தோம். இப்போ கார் ஷெட்டுக்கிட்ட கீழே போட்டுற வேண்டியதான். இல்லை, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்மளும் கீழே இறங்கி விட வேண்டியதான். இங்கே வந்து ஓப்பன் பண்ணால் ரஸ்டி பேட்லாக்கி விட்டணும், எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நம்மளும் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு தான், நம்மளும் இங்கே கீழே இறங்க வேண்டியதான். ஓகே, கிராணி இருக்காளன்னு இங்கே இந்த சைட்லேருந்து பார்த்துக்கலாம். ஓகே, கிராணி இப்போதைக்கு இங்கே இல்லை, அதனால் வந்து நம்மளும் இங்கேருந்து இறங்கிட வேண்டியதான். ஓகே, இறங்கியாச்சு. கிராணி வருவாளா? இப்படி வந்து கிராணி வருவாளா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மளே சத்தம் போட்டு கூப்பிட வேண்டியதான். ஓகே, சத்தம் போட்டாச்சு. இப்போ கிராணி வந்துடுவா. வந்தோடனே நம்ம வந்து இந்த பக்கம் வந்தானா அந்த பக்கம் ஓட்டுற வேண்டியதான். நம்ம இந்த பக்கம் நிற்கலாம், அப்போ தான் இப்படி ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பக்கம் நிற்கிறோம், ஏன்னா இப்படி வராமல் அப்படி வரா. சரி, எப்படி வந்தாலும் என்ன, ஓடே ஓடே ஓடே. மாட்டினானா காலி தான். நம்ம இதை வந்து நம்ம வந்து அடி வாங்காமல் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இன்னும் ரஸ்டி பேட்லக்கி கிடைக்கல. ஓகே, நம்ம கிராஸ்போ எங்கே? இங்கே இருக்குது கிராஸ்போ. அது ஷார்ட் கன் கிடையாது, கிராஸ்போ. ஐயோ, என்னடா இது. கிராஸ்போவு டாட்டு எடுத்துகிட்டு அடிச்சிட வேண்டியதான். ஐயோ, ஓகே, இப்போ கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ ஒரு அடி. ஓகே, அடித்தாச்சு. ஓகே, இதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து சேஃப் கீயில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ, அந்த டாட் வேறு எங்கேயோ போயிடுமா? இல்லை பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம் எங்கேயாச்சும் போனால் கூட. இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு சேஃப் கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு தேவையான உட்டன் ஸ்டிக் இருக்குது, இன்னும் ரஸ்டி பேடில் கீ மட்டும்தான் வேணும். ஆனால் வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட், ரஸ்டி பேடில் கீ இங்கே எங்கேயுமே இல்லையே. எல்லா இடமே தேடியாச்சு, எங்கே இருக்கும்? இல்லை, நம்ம வந்து வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு வந்தோம் தெரியுமா? நம்ம கூட வந்து வாட்டர் மெலன் சாப்பிட்லான்ட்டு அந்த வாட்டர் மெலனை வந்து வெட்டி அதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, கிராணி மறந்துடுச்சு. மறுபடியும் வந்து சத்தம் போட்டுட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மெலன் வந்து எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வாட்டர் மெலன் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, சத்தம் போட வேண்டியதான். ஓகே, சத்தம் போட்டாச்சு. கிராஸ்போ எடுத்தாச்சு. டாட் எடுக்கிறது பதிலாக வந்து நம்ம வந்து ஷார்ட் கன் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து கிராஸ்போ டாட் ரெண்டுமே எடுத்தாச்சு. சத்தமும் போட்டாச்சு. கிராணியும் வந்தாச்சு. அடிக்க வேண்டியது மட்டும்தான். ஓகே, அடித்தாச்சு கிராணியை. ஓகே, இந்த முட்டாள் கிராணிக்கு வந்து ரொம்ப நேரமாக எதுவுமே புரியல. அவன் சத்தம் போட்டு அடிக்கிறானே தெரியாமல் மறுபடியும் வந்து அடி வாங்குது. என்ன பண்ணுறது? கிராணி வந்து சத்தம் கேட்டால் வரும். அது வந்து கிராணியோட ப்ளஸ் பாயிண்ட்டும். நம்மக்கிட்ட வெப்பன் இருந்துச்சுன்னா அதுவும் மைனஸ் பாயிண்ட்டும் தான். வெப்பன் இல்லாத போது சத்தம் போட்டு பின்னாடி வந்து அடிக்கிறது கிராணியோட தன்மை. நானும் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணும்போது 4th டே அது நானும் வந்து அந்த எங்கே தெரியுமா, இந்த கிராஸ் போர்டு தான் தெரியுமா, அங்கே போயிட்டு பார்த்தா இரு என்ன ரஸ்டி பேடில் கீ பதில் ஏதோ ப்ளூ கலரில் இருக்குது, பேடில் கீ கிடச்சிருக்குது. ஐயோ, ரஸ்டி பேடில் கீ நான் எங்கே போய் தேடுவேன்? எல்லா இடத்துலையுமே ரஸ்டி பேடில் கீ தேடியாச்சே, பேடில் கீ தான் இருக்குது. ரஸ்டி பேடில் கீ எங்கே இருக்கும்? என்னடா இது, ரஸ்டி பேடில் கீ இங்கே எங்கேயாச்சும் இருக்குதா? சரி, ஃபஸ்ட்டு கிராணி வந்து இங்கே எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். மறுபடியும் ரஸ்டி பேடில் கீ எடுக்கிறது முன்னாடி நம்மளை வந்து அடித்து ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க வச்சிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது எனக்கும் புரியல. ஆனால் வந்து ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிருக்குது. அதாவது வந்து நம்மக்கிட்ட வந்து ரஸ்டி பேடில் கீ எங்கேயுமே இல்லை. அதனால் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சீவர் எஸ்கேப் பண்ணுறதா இல்லை, நம்ம வந்து ஹார்ட் மோடில் இப்போ டோர் எஸ்கேப் தான் முடிக்க போகிறோம். ஏன்னா டோர் எஸ்கேப் தான் எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்குது. நான் நல்லா யோசித்து பார்த்துட்டேன், அதனால கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் 2 நிமிஷத்துக்கு. நான் நல்லா யோசித்து பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மேலே போயிட்டு நம்ம வந்து செயின் கட்டர்ஸ் வந்து அந்த பக்கமாக இருக்குது, சீவருக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து இப்போ செயின் கட்டர்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் வந்து கட்டிங் பிளேஸ் தான் தேட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து ரஸ்டி பேடில் கீ வந்து எங்கேயாச்சும் இருக்குதான்னு தேடிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நான் தேடின வரைக்கும் எங்கேயுமே ரஸ்டி பேடில் கீ இல்லை. அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து டோர் எஸ்கேப்புக்கே பண்ணலான்னு இருந்தோம். ரஸ்டி பேடில் கீ இப்போ கிடச்சிருந்துச்சுன்னா சீவர் எஸ்கேப் பண்ணலான்னு தேடி பார்த்தேன். ஆனால் ரஸ்டி பேடில் கீ நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் இப்போ டோர் எஸ்கேப் தான் பண்ணுறதுன்னு ஒரே வழி இருக்குது. அதனால் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்காக இப்போ எல்லா பொருளும் இருக்குது.
இப்போ போயிட்டு நம்ம டோரில் ஒரு லாக் எடுக்க போகிறோம். கிராணி வந்துச்சு, கிராணி ஃபஸ்ட்டு அடிச்சிட வேண்டியதான். ஓகே, நம்ம வந்து கிராணி அடித்தாச்சு. இந்த டார்ட் அப்படியே வந்து உருண்டுட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த பேட்லாக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேட்லாக்கை வந்து லாக் எடுத்துட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து சீக்கிரமாக போயிட்டு ஓகே இது கட்டிங் பிளேஸ் வேணும். இதுக்கு வந்து பேட்ரி வேணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதோட லாக் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பேடில் கோடு இருக்குது. இந்த கோடுக்கு வந்து இங்கே இருக்குது, இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்குது. இதை வச்சு அதுவும் எடுத்தாச்சு. இப்போ கீழே போயிட வேண்டியதான். இல்லை, கிராணி இன்னும் எந்திரிக்கல, அதனால் பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். பேட்ரி வந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்பீடாக போய்ட்டு பேட்ரியை வச்சிட வேண்டியதான். ஓகே, பேட்ரியை வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்பீடாக கீழே போயிட வேண்டியதான். ஓகே, கீழே போயிட்டு மறுபடியும் கிராஸ் போய் எடுத்து மறுபடியும் கிராணி அடிக்க வேண்டியதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து அஃபென்ஸ் பிளேயர் கிடையாது, நம்ம டிஃபென்ஸ் பிளேயர். அதனால தான் வந்து இப்படி மறைஞ்சு ஆடிட்டுருக்கோம். அதனால தான் இன்னும் அடியே வாங்கலை. அஃபென்ஸ் பிளேயராக இருந்தால் இந்நேரத்துக்கு வந்து நம்ம அடி வாங்கியிருப்போம். ஒரு ப்ரோ பிளேயர் வந்து இவ்வளோ நேரத்தில் அடி வாங்க மாட்டான், அட்டாக் பிளேயராக இருந்தாலும். ஆனால் நம்ம வந்து ப்ரோ பிளேயர் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ப்ரோ பிளேயர் தான். இன்றைக்கி வந்து டங்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுது. சரி, ஓகே, இப்போ அடிச்சுட்டு இந்த பிளாங்கில் நல்லா வந்து கரெக்டாக நடக்கணும். ஒரு தடவை இப்படி தான் கீழே விழுந்தோம். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு ஸ்பீடாக இப்படி ஓட வேண்டியதான். சைடில் திரும்பிட்டு இப்படியே வந்து ஸ்பீடாக ஓட வேண்டியதான். கிராணி வந்து இங்கே இருக்க மாட்டோன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இப்படி போயிட்டுருக்கேன். குறுக்கா எங்கேயாச்சும் இல்லை. ஓகே, நம்ம கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வச்சு சத்தத்தை போட்டுற வேண்டியதான். ஓகே, கிராஸ் போய் மறுபடியும் எடுத்து மறுபடியும் அடிக்க வேண்டியது தான். கிராணி இன்னும் வரல. இதோ நம்ம கடைசியாக சொல்கிறோம், சொட்டையை அடிக்க போகிறோம். வாங்கிக்க சொட்டை காலி. இப்போ போயிட்டு எப்படி உஷாராக வந்து ட்ராப் போட்டு வச்சுருக்க பற்றியா சொட்டை. சரி, ஓகே, இந்த கட்டிங் பிளேஸ் வச்சு இங்கே கட் பண்ண போகிறோம். இந்த சொட்டையை நம்பவே கூடாது. நம்ம எங்கே போகிறோன்னு தெரிஞ்சு அங்கேயே நல்லா ட்ராப் போட்டு வச்சுருக்குது. ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குது, ஹேமர் இருக்குது. ஓகே, ஹேமரை வச்சு இந்த 2 நெயிலையும் எடுத்துட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த நெயில் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போக வேண்டியதான். இரு மறுபடியும் மேலே வரணுமா? இங்கே தான் கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு ரெட்டாக இருக்குது. ஆமாம்ல, இந்த பாக்ஸில் ஒன்று கட் பண்ணும். ஓகே, இங்கே தான் ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் கட் பண்ணியாச்சு. ஓகே, எல்லாமே முடிச்சாச்சு. மாஸ்டர் கீ வந்து அந்த பக்கம் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் ஒரே ஒரு தடவை அந்த சொட்டையும் வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டு நம்ம வீட்டை விட்டு தப்பிக்க போடுறத வந்து இந்த கிராஸ்போ வச்சு அடித்து தெரிவிக்கிறோம். ஓகே, சொட்டை வந்துடுச்சு. டேய், இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போறியடா, முடிக்காதடா, இருக்கிற வைக்கண்டே வெள்ளோட அடிச்சியடா. வேறு யாரையாவது வந்து பிடிச்சி நீ விளையாடு, நான் வந்து இப்போவே கிளம்ப போகிறேன். பாய் சொட்டை, போயிட்டு வா. அவ்வளோதான், சொட்டை மேலே ஏறி இப்போ வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்கப்போம். எவ்வளோ நேரம் ஓடி வந்து நம்மளை அடிக்கிறேன்னு பயமுறுத்திட்டு இருக்குது. போயிட்டு வரட்டா. அவ்வளோதான், நம்ம இந்த கேமை முடிச்சாச்சு. ஹார்ட் மோடில் வந்து சீவர் ஸ்கிப் கேட்டிங்க, ஆனால் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். நான் வந்து ஒரு 2 தடவை விளையாட்ருப்பேன், ஆனால் அந்த 2 தடவையும் நான் ஜெயிக்கலை. இப்படி வந்து நின்று நாங்கள் பயந்துருவோமா? அந்த 2 தடவையும் நான் ஜெயிக்கலை. பட் ஆனால் வந்து 2 தடவையும் வந்து ரஸ்டி பேடில் கீ மட்டும்தான் கிடைக்கல. ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணலன்னா எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.